டேய் நம்ம சர்ச்சுக்கு வர தம்பி மாதிரி இருக்குல்ல தம்பி பிரைஸ் ஆகுப்பா. அண்ணே பிரைஸ்ல அண்ணே. தம்பி உன்னை இப்ப சர்ச்சு பக்கம் பார்த்த மாதிரியே தெரியல. ஆமா ப்ரோ, இப்ப சர்ச்சுக்கெல்லாம் வர்றதே இல்லைண்ணா. சர்ச்சுக்கு வரவே விருப்பம் இல்ல. நீங்க வேற. ஏன் தம்பி இப்படி சொல்ற? உனக்கு எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையா? பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல, கடவுள் நம்பிக்கை எனக்கு போயிருச்சு. நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் சொல்லுங்க? கடவுள் நம்பிக்கை போயிருச்சா? என்னாச்சு தம்பி? நீ இப்ப 10th தானே படிக்க, நீ எதுவும் பிரேயர் பண்ணி உனக்கு எதுவும் மார்க் கிடைக்காம போயிட்டா அதனால எதுவும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியா? அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. ஒரு லவ் ஒண்ணு பண்ணேன் ப்ரோ, சின்சியரா. ஒரு மாசம் ப்ரோ போயிருச்சு, மொத்தமா போயிருச்சு. எவ்வளோ கேட்டேன் கடவுள்கிட்ட, போயிருச்சு. சேர்த்து வைக்கலையானே. தம்பி கேட்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் உனக்காண்டி பிரேயர் பண்றேன், நீ சர்ச்சுக்கு வா சரியா? அப்படியா ப்ரோ? எனக்காண்டி ப்ரேயர் பண்றீங்களா ப்ரோ? ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நான் சர்ச்சுக்கு வர ட்ரை பண்றேன் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. சரி தம்பி, நன்றி ப்ரோ. பாப்போம் ப்ரோ. யாருன்னு இவன் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி கடந்து புலம்பிட்டு போறான். நமக்கு கல்யாண வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் முடிக்கல, நல்ல சம்பளத்துல ஒரு வேலை கூட இல்ல, இன்னும் சொந்த வீடு கூட இல்லைன்னு நம்ம ஆனா என்ன பண்றோம், வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிட்டு டெய்லியும் ஜீசஸ்ட ப்ரேயர் பண்றோம். எதுக்கு? என்னைக்காவது கடவுள் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது செய்வார ஒரு நம்பிக்கையில தான். ஆனா இவனை பாருங்களேன், 10th படிச்சுக்கிட்டு ஒரு மாசம் லவ் பண்ணனே, அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டானே, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு அப்படின்னு புலம்பிட்டு போறான். இதுல எனக்கு ஓமல சரியான ஒரு கோவனே. கோமலையான நீ அவனே இப்படி கிடந்து புலம்பிட்டு போறான் தேவையில்லாத. நீ அவன்கிட்ட நான் உனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன், என்னம்மா சர்ச்சுக்கு வா, என்னம்மா என்ன நான் உமல மதிப்பே போச்சு போ. ஏய் அப்படி இல்லடா, அவன் சின்ன பையன். அவன்கிட்ட போய் இப்ப போய் நீ லவ் பண்ணாதடா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப நான் இப்படி சொன்னாலதான் அவன் என்ன சொல்றான், நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றான். இவன் சர்ச்சுக்கு வர போய் நாளை பின்னா ஏசப்ப என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட பேசுவாங்க. அதனால அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதனாலதான் அவன்கிட்ட அப்படி சொன்னேன். ஓ இதுக்குதான் சொன்னியானே, சாரி நான் அவரோட தப்பா நினைச்சிட்டேன். சரி நான் கிளம்புமா?